வெல்கம் பேக் டு CitySamayal. இன்றைக்கி நம்ம ஆல் டைம் ஃபேவரட் பட்டர் குக்கீஸ் எப்படி ஈஸியாக வீட்டிலையே பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வெண்ணெய், பொடித்த சர்க்கரை, மைதா. ஒரு மிக்சிங் பவுலில் 100 கிராம் பட்டர் எடுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் பிஃபோராகவே நம்ம வெளியில் எடுத்துகிட்டு கொஞ்சம் மெல்ட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கலாம். இது ஒரு விஸ்கு இல்லைன்னா எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஸ்கு இல்லைன்னா ஈவன் ஸ்பூன் வச்சு கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டர் குக்கீஸோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா பட்டர் தான். இந்த பட்டர் எந்த வித சின்ன சின்ன கட்டியுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பொடித்த சர்க்கரை. நம்ம நார்மல் சுகரை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 100 கிராம்ஸ் பவுடர் பண்ணி அதையும் இந்த பட்டரோடு சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். 100 கிராம் பட்டருக்கு 100 கிராம் சுகர் கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். அடுத்து ஆல் பர்பஸ் மைதா. இது 200 கிராம்ஸ் எடுத்துக்குவேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதையும் நம்ம அதோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதாக்கு பதில் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணி நம்ம இந்த பட்டர் குக்கீஸ் பண்ணலாம். எல்லாமே இந்த பட்டரில் தண்ணியே ஆட் பண்ணாமல் மெல்ட் பண்ண இந்த பட்டரை வச்சே தான் நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸுமே கலந்து எடுத்துக்க போகிறோம். நம்மளோட மிக்சர் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கோதுமை மாவு சப்பாத்திக்கு பிசைறதை விட கொஞ்சம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பட்டர் கொஞ்சமாக கையில் அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு எந்த சைஸ்க்கு குக்கீஸ் தேவையோ அந்த மாதிரி ஒரே ஷேப்பில் இந்த மாதிரி உருட்டி எடுத்து லைட்டாக உள்ளங்கையில் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். குக்கீஸ் எப்போவுமே மேலே டிசைனோடு தான் இருக்கும். உங்களுக்கு ப்ளெயினாக வேணும்னா ப்ளெயினாக பண்ணிக்கோங்க. எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. குக்கீஸை பேக் பண்ணி எடுக்கிறதுக்காக நம்ம பேனை 10 மினிட்ஸ் பிஃபோராகவே ப்ரீ ஹீட் பண்ணி லோ ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணி இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண பிஸ்கெட்ஸை நார்மலான இட்லி தவாவில் வச்சு நம்ம ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணிக்கலாம். 20 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ரொம்பவே நல்லா பேக் ஆகிருக்கு. பிஸ்கெட்ஸ் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பட்டர் குக்கீஸ் ரொம்பவே அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா கூல் டவுன் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பிஸ்கெட் ஈஸியாக நமக்கு எடுக்க வந்துடும். ரொம்பவே அருமையான சுவையான பட்டர் குக்கீஸ் வீட்லேயே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இது பிளாக் காஃபி பிளாக் டீயோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக பேக் சைட் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக பேக் ஆகிருக்கு. இதை நான் இப்போது உடைச்சி காமிக்கிறேன். இந்த க்ரன்ச்சியான பட்டர் குக்கீஸை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சிட்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இது அறுசுவையின் திறவுகோல்.